ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த விலாக் சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக். இந்த விலாக் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். என்னுடைய ருட்டீன் எப்படி போச்சு சண்டே அன்றைக்கி என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே சண்டேனா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்து வருவேன். அன்றைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தேன். லேட்டாக எழுந்து வந்ததுக்கப்புறமா தான் வந்து கோலம் போடவே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் போடுறதுக்கு முன்னாடியே கிச்சனில் பால் போட்டு தான் போயிருந்தேன். கோலம் போட்டுட்டு வர்றதுக்கும் டீ ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் டீலாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேருமாவே சேர்ந்து சிக்கன் வாங்குறதுக்காக சிக்கன் சென்டர் போயிருந்தோம். சிக்கனுக்காக ஒரு கூட்டமே இருந்ததுன்னே சொல்லலாம். க்யூவில் நின்று தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த சாட்டர்டே சண்டேனாலே பசங்களோடைய அட்ராசிட்டிஸ் தான் அதிகமாகும். பாப்பாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயும் வந்து விளையாடுவாங்க. அவளும் அங்கே போய் விளையாடுவா. விளையாடும்போது ஒத்துமையாக விளையாண்டா பரவாயில்ல, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. குக்கிங் ஒரு பக்கம் பார்த்துட்டு அவங்களுடைய பஞ்சாயத்தை ஒரு பக்கம் தீர்த்து வைக்கிறது தான் நமக்கு வேலையாகவே இருக்கும். பாய்ஸ் டீம் தனியாகவும் கேர்ள்ஸ் டீம் தனியாகவும் சேர்ந்து வேறு சண்டை போடுவாங்க. பார்க்குறதுக்கே வந்து காமெடியாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டே தான் வந்து நான் சமைப்பேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாட்டுக்கோழி குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து பிராய்லர் கோழி வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க. அது சாப்பிட்டா பசங்க வந்து சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து நிறைய கேள்விப்படுறோம். அதெல்லாம் யோசித்து பார்த்தாலே பயந்துக்கிட்டு போய் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. சமைக்கிறதுக்கு போனால் தான் எது இல்லை எது இருக்குன்றது தெரிய வருதுன்னே சொல்லலாம். அப்போ தான் தெரிஞ்சுது அரிசி காலியாகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி மசாலா அரைச்சி வச்சு தான் நாட்டுக்கோழி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மசாலா அரைக்கிறதுக்கு பிரியாணி மசாலாஸ்லாம் போட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விடணும். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற விட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு நார்மலாக ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை சேர்த்து ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துட்டு, ஒரு பாதி அளவுக்கு தக்காளி அதையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இது கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச சிக்கனுடைய தண்ணி, நான் இன்றைக்கி நூல்கோல் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடணும். சைட் பை சைடு வந்து சிக்கன் ஃப்ரைக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த சண்டேனாலே நான்வெஜ்ஜுன்னு யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே அது ஒரு பழக்கமான விஷயமாக தான் இருக்குது. இப்போ என் பொண்ணுக்கே வந்து சண்டேனாலே சிக்கன் இல்லை மட்டன் அந்த மாதிரின்ற தாட் வந்து வந்துடுச்சு. அவளே சண்டேனா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறா. சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்ற டைமில் தான் வந்து நிறைய பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிச்சனுள்ளே வந்து என்டர் ஆனேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு போனேன். சரி ட்ரை ஆனவுடனே எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு. அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு தடவை டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி கையோடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஈரம் இருந்தாலே அது வந்து ஒரு 2 நாளுக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டுது. புதினாலாம் அப்படியே வந்து வாடி போகுது. அப்படி இல்லைன்னா வந்து அழுகி போகிற மாதிரி ஆகிடுது. நான் எப்பயுமே இந்த கொத்தமல்லி இலை தனியாகவும் தண்டு தனியாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா ரசத்துக்கெலாம் வந்து இந்த மாதிரி தண்டு போட்டால் இன்னும் ரசத்தோடைய டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும்.
எனக்கு சண்டே ரொம்பவே சிம்பிளாக தான் போச்சு. இந்த விலாகும் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இது என்னுடைய சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான். இதோட இந்த விலாக் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.